வணக்கம். இப்ப ஓபிஎஸ் உங்க கட்சியில இணைஞ்சிருக்காரு. அத பத்தின உங்க கருத்து என்ன? ஐயா, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்களது திமுக கழகத்திற்கு இணைந்ததற்கு ஃபஸ்ட்டு நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அந்த அளவுக்கு இன்னைக்கோட ஏடிஎம்கேயோட செயல்பாடும், எடப்பாடியோட கேவலமான செயல்பாடும் இருக்குங்கிறதுக்கு தான் இது ஒரு முன் உதாரணம். எங்கள் தலைவர் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். எல்லாரும் எங்கள் கட்சியை இப்போ ஓபிஎஸ் ஐயா எங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு தென் மாவட்டங்களில் இவர் இணைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு திமுகவிற்கு இன்னொரு பலமாக இது அமையும். எங்களுடைய வெற்றி வாய்ப்பு 90% இருந்தது. இது ஐயா ஓபிஎஸ் எங்கள் கட்சியில் இணைந்தது மூலமாக 100க்கு 100% நாங்கள் ஆட்சியை பிடித்து விட்டோம் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க. முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவர், திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்தவர், திமுகவிலே சேர்ந்திருக்காரு அப்படின்றது நிறைய விமர்சனங்களை வைக்குது. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதாவது இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் இதை சொல்லக்கூடியவர் யார்? இந்த ஏடிஎம்கேல உள்ள ஐடிவிங்க வேணால் இப்படி இவரை ஒரு தவறுதலாக ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஒழிய, மற்றபடி இன்று அவர் என்ன செய்யலை? அவர் கட்சியில் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கல. அப்புறம் மரியாதை கொடுக்குற இடத்துல தானே அவர் சேர்ந்துருப்பார். இப்போ 3 முறை முதலமைச்சராக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை ஒரு கரை வேட்டி கூட கட்டக்கூடாத அளவுக்கு இந்த எடப்பாடியோட செயல்பாடு இருந்துச்சுல. எத்தனை தடவை கட்சி கொடியை கலட்டுங்க, கரை வேட்டியை கலட்டுன்னு சொல்லி வழக்கு. இது ஒரு கேவலமான ஒரு இது கிடையாதா? எடப்பாடி எதன் வழியாக இந்த கட்சிக்குள்ளே வந்தாங்கிறது எல்லாருக்குமே தமிழ்நாடு மக்களுக்கே தெரியாதா? ஒரு கேவலமான ஜென்மம் எடப்பாடி. தேமுதிகவும் உங்க கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ தேமுதிக திமுகவில் இணைஞ்சதை நாங்கள் வரவேற்றோம். இருந்தாலும் ஏன் இணைஞ்சாங்க? ஏன்னா எடப்பாடி செய்த துரோகங்கள் தேமுதிகவுக்கு அதிகம். ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறாங்க, ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் ஏமாற்றி மோசடி பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி இவங்களுக்கு மட்டும் கிடையாது, தேமுதிகவுக்கு மட்டும் கிடையாது, தன் சொந்த கட்சியில் உள்ளவர்களுக்குமே நிறைய பேருக்கு துரோகத்தை இழைத்திருக்கார். அதனால் ஒரு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடான ஒரு அரசியல்வாதியாக அவரை தான் எடுத்துக்கிற முடியாது. மக்கள் அந்த எடப்பாடிங்கிற ஒரு தீய சக்தியை பொருள்படுத்தவே இல்லைங்க. அதிமுகவுக்கே அவர் சரியான ஒரு தலைமை இல்லைங்க. இப்போ சசிகலா அம்மையாரும் பசும்பொன்ல மீட்டிங் போட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி பேர் அறிவிக்கல, ஆனால் கட்சி கொடி அறிவிச்சிட்டாங்க. சசிகலா அம்மையார் இன்று தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தது நாங்கள் அது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இன்னொன்று, இவர் சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பித்ததுனால இன்று எடப்பாடியோடைய உள்ளே ஏற்கனவே தினகரன் ஜாலியாக சொல்லுவாப்புல, ஸ்லீப்பர் செல் வச்சுருக்கேன், எத்தனை ஸ்லீப்பர் செல் பிச்சுக்கிட்டு வராங்கன்னு இன்னுமே இது மாதிரி தெரியும். இது ஒரு வரவேற்கத்தக்கத ஒரு செயல் தான். நேற்று வரை எடப்பாடி துரோகின்னு சொன்ன டிடிவி தினகரன், கல்லாப்பட்டி சிங்காரம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி மிக பெரும் போர்வையில் பேசினவர், இன்று என் பங்காளி சண்டைங்கன்றது ஒரு துரோகத்தின் பாதையில் இவர் தினகரனும் துரோகத்தை இது பண்ணிட்டு இழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ துரோகத்தோடு சேர்ந்த துரோகம் இதாகிடுச்சு. அது சசிகலா அம்மையார் ஓபிஎஸை எந்த ஒரு தவறான ஒரு இதுவுமே சொல்லலை. அவரோட கூட்டத்தில் கவனிச்சிங்களாயா? அவளுடைய பிரச்சாரத்தில் இந்த மாதிரி ஓபிஎஸை பற்றி ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் கூட அவங்க சொல்லலை. அதையே தாண்டி எடப்பாடி பழனிசாமி மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. அன்று இந்த அம்மாவோட காலை நக்கி இந்த பதவியை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று அம்மாவையும் எதிர்த்து ஓபிஎஸ்ஸையும் அழித்து, இன்று கட்சியையும் கட்சிக்காரங்களையும் கீழ்மட்டத்திலெல்லாம் அழித்து ஒரு நசுக்கி இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்யும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனோடு அழிஞ்சிருவார். தினகரனும் எடப்பாடியோடு சேர்ந்து துரோகியாக தான் மாறிக்கிட்டு இருக்கார். அன்று கட்சியில் தினகரனுக்கு இடம் கொடுத்ததுக்கு திருமதி சசிகலா அவர்கள் தான் காரணம். இன்று ஏற்றிவிட்ட ஏணியை இறக்குவது போல் டிடிவி தினகரன் அவர்கள் இன்று நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எடப்பாடி துரோகியோடு சேர்ந்தால் என்ன புத்தி வரும்? துரோகம் செய்கிற புத்தி தான் வரும். இன்று பங்காளி சண்டை என்று சால்சாப்புலாம் இன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தமிழக மக்கள் மத்தியில் ஈடுபடாது.